அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 400 நபர்களுக்கு பணி கோரும் வழக்கானது 24/4/2024 இன்று மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் நீதிமன்ற எண் 2 வரிசை எண் 30வது வழக்காக விசாரணைக்கு வருகிறது. ஃபார் ஆர்டர்ஸ் என்று குறிப்பிடப்பட்டு இருந்தாலும் இன்று தீர்ப்பு வர வாய்ப்பு இல்லை. இந்த 400 நபர்கள் பணி கோரும் வழக்கோடு புதியதாக 5 ரிட் பெட்டிஷன்கள் இணைந்துள்ளன. அந்த வழக்கை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது பற்றி இன்று விசாரணை நடைபெறும். இந்த வழக்கானது நேற்று முன்தினம் 22/4/2024 அன்று விசாரணைக்கு வந்தபோது 400 நபர்கள் பணி கோரும் 5 ரிட் பெட்டிஷன் வழக்கில் ஒரு வழக்கில் சுதா அண்ட் அதர்ஸ் என்ற வழக்கில் ஒரு வழக்கானது இம்ப்ளீட் ஆகியுள்ளது. அந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று 22/4/2024 அன்று முதல் விசாரணையின் போது விசாரிக்கப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கை இணைத்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது இந்த 400 நபர்கள் கொண்ட வழக்கை வாதாடும் கவிதா ராமேஸ்வர் அவர்கள் இந்த வழக்கானது பிப்ரவரி மாதம் 2024 தொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது என்றும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வாதிட்டார். அப்போது அரசு தரப்பில் கவர்மெண்ட் ஸ்பெஷல் பீல்டரிடம் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கை பற்றி அரசினுடைய முடிவும் பள்ளிக்கல்வித்துறை முடிவையும் நாளை மறுநாள், அதாவது இன்று தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். அதனால் இந்த வழக்கானது இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 400 நபர்கள் பணி கோரும் வழக்கில் புதிதாக இணைந்துள்ள 5 வழக்குகள், அதாவது ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன், 4 ரிட் பெட்டிஷன்கள் என்ன ப்ரேயர் வைத்துள்ளார் என்பதையும் தெளிவாக பார்ப்போம். முதல் வழக்கு WMP 7353/2024 எஸ் இலக்கிய பிரியா என்ற மனுதாரரும் அவருடைய வழக்கறிஞர் டி தேசிங் என்பவர் வழக்கு தொடுத்துள்ளனர். இந்த வழக்கானது இந்த 400 பேர் கொண்ட வழக்கோடு தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதாவது 400 பேர் கொண்ட 5 ரிட் பெட்டிஷனில் ஒரு ரிட் பெட்டிஷன் WP நம்பர் 261/33/2023 இந்த வழக்கில் அந்த வழக்கோடு இந்த வழக்கையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்று எஸ் இலக்கிய பிரியா அவர்களுடைய மனு இம்ப்ளீட் பெட்டிஷனாக பதியப்பட்டுள்ளது. இரண்டாவது வழக்கானது WP நம்பர் 32/698/2023 ஆர் புவனேஸ்வர் என்ற மனுதாரரும் அவருடைய வழக்கறிஞர் சி முனுசாமி ஆவார். இவர்களுடைய மெயின் ப்ரேயர் என்னவென்றால், மனுதாரர் 2013 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். அவருக்கு மதிப்பெண் அடிப்படையில் பிடி பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் பெற தகுதியுடையவர் என்றும் போட்டித் தேர்வு இல்லாமல் பணி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மூன்றாவது வழக்கானது WP நம்பர் 35/2023 கே சித்ரா அண்ட் அதர்ஸ் என்ற பெயரில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இவருடைய அட்வொகேட் ஆர் சங்கர் சுப்பு ஆவார். இவர்களுடைய மெயின் ப்ரேயர் என்னவென்றால், டெட் தேர்வின் அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் வழங்க வேண்டும். மேலும் 2013 டெட் தேர்வின் அடிப்படையிலேயே பணி வழங்கப்பட்டது. நியமன தேர்வு போன்ற எதுவும் அறிவிப்பு வெளியிடவில்லை என்றும் போட்டித் தேர்வின்றி பணி வழங்க வேண்டும் என்று இவருடைய கோரிக்கை வைத்துள்ளனர். நான்காவது வழக்கானது மனுதாரர்கள் பட்டதாரி ஆசிரியர் நியமிப்பதற்கு தகுதியுடையவர்கள் என்றும் டெட் மதிப்பெண் மற்றும் தேர்ச்சி பெற்ற சீனியாரிட்டி அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஐந்தாவது வழக்கானது WP நம்பர் 32/21/8/2023 ஏ வெங்கடேசன் என்ற மனுதாரர் பெயரிலும் இவருடைய அட்வொகேட் ஆர் சங்கர் சுப்பு என்ற வழக்கறிஞர் மூலமாக தொடுக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன ப்ரேயர் வச்சுருக்காங்கன்னா, மனுதாரர் 2013 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் என்றும் அவருடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்பர் 6652 என்றும் 2013 இருந்த திட்டத்தின்படியே பணி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளனர். மேலும் இந்த 400 நபர்களுக்கு பணி கோரும் வழக்கானது 2023 அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் சிலம்பரசன் இருக்கும்பொழுதே நடத்தி முடிக்கப்பட்டது என்றும், இப்போது இந்த வழக்கை 2024 பிப்ரவரியில் தொடங்கப்பட்ட வழக்கை இந்த வழக்கோடு இணைக்கக்கூடாது என்று கடந்த விசாரணையின் போது 22/4/2024 அன்று வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வர் அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதையும் நீதிபதிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டனர். இன்று அரசு தரப்பில் ஆஜராகும்
கவர்மெண்ட் ஸ்பெஷல் பீடர் யூஎம் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த புதிய வழக்கு இணைப்பது பற்றி என்ன முடிவு தெரிவிப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற விவரங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள டீச்சர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தடையும். நன்றி, வணக்கம்.